கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நாளை கூட கர்த்தருடைய மகிமை நம்மளோடு இருக்கட்டும். தேவைகள் அநேக உண்டு. தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவர் தேடி பாருங்க. அவர் உங்களுக்கு நன்மையினாலே முடிசூட்டுவார். அமேன். மகிமையினாலே வழி நடத்துவார். பிரசன்னம், தேவ பிரசன்னம் காலை வேளை நிரப்ப போகிறது. விசுவாசத்தோடு நாம் காத்து கொண்டிருக்கும் போது அவருடைய விசுவாசத்தின் மழை நம்மளே பொழியத்தக்கதான கிருபை தரப்போகிறார். அமேன். இந்த நம்ம ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர் அவர் உண்மை உள்ளவர். பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே நான் உண்மை விட்டு போக மாட்டேனுப்பா அப்படின்னு நீங்க ஒரு நாளும் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏன் நம்மளை ஒரு பாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பாத்திரம் அநேக பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று. நான் அநேக பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏன் அதுக்குரிய பாத்திரமா நான் இருக்கணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்காக முழங்கால் நின்று ஆண்டவர் தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். அதுக்குதான் ஆண்டவர் எங்கள் மீது ஆட்கள்லாம் வைத்திருக்கிறார். ஊழியத்துக்காக எங்கெல்லாம் வைத்திருக்கு. எதுக்காக? ஜெபித்தால் இவர்கள் ஜெபத்துக்கு பதில் தந்து ஆண்டவர் உடனே பதில் உங்களுக்கு தருவாருங்க. ஆமென். கர்த்தர் தருவார். நல்ல